ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? புதுச்சேரி அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் 11வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் இன்று நடந்தது. கவர்னர் கைலாஷ்நாதன் மாணவர்களுக்கு பதக்கம், பட்டம் வழங்கி பாராட்டினார். கவர்னர் பங்கேற்ற விழாவின் துவக்கத்தில் முதலில் தேசிய கீதத்திற்கு பதிலாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. கவர்னர் அருகில் நின்றிருந்த கல்லூரி நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக தமிழ்த்தாய் வாழ்த்தை நிறுத்தினர். பின்னர் முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டு அதன் பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதனால் கவர்னர் பங்கேற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. First national anthem, which will be followed by Tamil Thai Valtu. தொடர்ந்து மருத்துவ மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், மருத்துவம் என்பது 4 சுவர்களுக்குள் முடிந்து விடுவதில்லை. மருத்துவம் படித்தவர்கள் தொடர்ந்து தங்களது கல்வி அறிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நவீன மருத்துவ வளர்ச்சிகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நோயாளியும் ஒரு மருத்துவருக்கு பாடம்தான். அதனால் தினமும் மருத்துவர்கள் நோயாளிகளுடன் தொடர்பில் இருக்க வேண்டும். அவர்களது பிரச்சனைகளையும் நோய்களையும் கண்டறிந்து நவீன சிகிச்சைகள் கொடுப்பது குறித்து தங்களது அறிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். The doctors keep learning. In fact, one of my close friends is a physician. He is always to say, every patient whom I treat is a new lesson for me. I mean, that's the way you have to look up, because you have to advance your knowledge in this. It's not, you got a postgraduate degree, you got a DM degree, that's the end of my studies. No, it's a continuous study as far as medicine is concerned.